8:50. யார் கேட்டிருக்கா? காலையில் 8:30ன்னு இருக்காரு. பெங்களூரில் பிறந்திருக்காரு. பார்த்து சொல்லுங்கன்னு இருக்காரு. அப்படியா? சிரிச்சுப்பார் என்றும் அன்புடன். இவருக்கு பார்த்தோம்னா லக்கணம் கும்ப லக்கணம், ராசி கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். நடக்கிறது சூரிய தசை சனி புத்தி. லக்னாதிபதிக்கு 7ஆம் இடம் ஏக பொருத்தம் இல்லாத நேரத்தில் ஓடிட்டுருக்கு. லக்னாதிபதி இவருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார் அஷ்டமத்தில். லக்னாதிபதி 6லையோ 8லையோ போய் மறைஞ்சிட்டாலே வாழ்க்கை போராட்டம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. லக்கணத்தில் சுக்கிரன் கேது, செவ்வாய் குரு ராகு, குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, இந்த சூரியன் சனி இது 2026 1வது மாதம் வரைக்கும் அவ்வளோ சிறப்பில்லை. எடுக்கிற முயற்சியில் தோல்வி, வருத்தங்கள், வேதனைகள். அந்த 2021 1வது மாதத்துக்கு அப்புறம் புதன் பற்றி வரும். உண்மையிலேயே 5ஆம் இடத்தை எழுதி அவர் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. அது வரைக்கும் பொதுவாக இருங்க. உங்களுக்கும் சொல்லப்போகுது நான் என்னென்னா, விநாயகர் கோயிலில் தொடர்ந்து ஒரு 8 வாரம் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரும். வாழ்த்துக்கள். சரவணகுமார் ஐயா, எல்லாம் போச்சு, வேலையும் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மை தானே? அதான் சொல்லிட்டேனே, நல்லா இல்லைன்னு. பொறுமையும் நிதானமும் தேவை. உங்களுக்கு எல்லாமே எதுவுமே சிறப்பு இல்லைங்க ஐயா. அதனால் கொஞ்சம் கவனம், நிதானமாக இருங்க. ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா பாருங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய நேரங்கள் டைமிங்கள் சிறப்பாக இல்லை, அதனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீலமேகம் 22 11 87 6:42 6:48 40 AM அன்றுட்டி. திருமணம் எப்பொழுது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் ஜாதகத்தை பொறுத்தவரை லக்கணமே விருச்சிகம், ராசியும் விருச்சிகம், அனுச நட்சத்திரம். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்தில் இருக்கார். சூரியன், சுக்கிரன், சந்திரன், சனி. ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்தோ அல்லது நடக்கிற மாதிரி லவ் பண்ணியோ விரும்பியோ நின்று போயிருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. எல்லோரும் புதிதாக இணைந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் நேரத்தை செலவழிப்பது போல நீங்களும் எங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்தால்தான் இந்த வீடியோ மேலே போகும் இல்லையா? சரி, இப்போ சுக்கிரதசையில் குரு புத்தி ஓடுது. யாருக்குன்னா இப்போ சொல்லக்கூடிய நபருக்கு, நீலமேகத்திற்கு திருமணத்துக்கான காலகட்டம் இப்போ சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கை தான். திருமணம் நடந்திருந்தாலும் சிறப்பில்லை, நடக்காட்டாலும். ஏன்னா இருதார யோகத்தை பெற்ற ஜாதகம் இது. லவ் பண்ணி லவ்வும் ஜெயிக்காது. அப்படி திருமணம் பண்ணாலும் இந்த திருமணம் நிலைச்சிருக்காது, மாறிடுச்சு. கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக இருக்குது. வரக்கூடிய தை மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்துடும், சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 6ஆவது மாதத்துக்குள்ளே நீலமேகம் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். இவ்வளோ பேர் ஜாதகம் சொல்லியிருக்கேனே, 2 பேர் தான் லைக்கே போட்டிருக்கீங்க. அப்போ எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பீங்க புதுசாக வந்தவங்க? தெரியல. அப்போ நம்ம ஜாதகம் கேட்குறோம், நமக்காக நேரம் செலவழித்து அவங்க ஜாதகத்தை போட்டு பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. ஒரு லைக் கொடுக்கலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது? நம்ம போய் பார்ப்போம், அந்த ஆள் ஜாதகத்தை டேட்டா பற்றி போடுறானா இல்லையா, போராட்டான்னு போயிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள், அப்படி தானே? எங்களுக்கு அது ஒன்றும் நட்டம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த லைக் பண்ணாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாலோ ஒரு சந்தோஷம்.